Guruvayur Express coach position from engine coach number 1, SLRT coach number 2, general compartment coach number 3, general compartment coach number 4, general compartment coach number 5. Good afternoon YouTube guys. இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்க போகிறது நார்மலாக பார்க்க போகிற இதுதான் ஸ்ரீரங்கத்துலேருந்து உத்தமர் கோவில் வரைக்கும் போகக்கூடிய இந்த திருச்சிராப்பள்ளி திருப்பாதிரிப்புலி ஒரு டெமோவில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுதான் நான் விளாகாக போட போகிறேன். பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்கள். நம்ம ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்றுட்டுருக்குறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரப்பொழுது அதையும் பார்த்துட்டு இதையும் அப்படியே எடுத்து ஒரே நேரத்தில் 2 இதுவாக பண்ணலாம். பார்த்து டபுள் தமாக்காவாக பார்த்து இது பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்கள். விஜயகுமார். இப்போ நாம் நின்றுருக்கிறது எது பிளாட்ஃபார்ம்னா 2, 3. இது 2, 3ங்கிறது ஐலாண்டு பிளாட்ஃபார்ம் சேர்ந்தே இருக்கும். நடுப்புற ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்த்துக்கு போகலாம், 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்த்துக்கு போகலாம். 2வது பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி. இப்போ நம்ம அது அங்கே தான் நின்றுட்டுருக்குறோம் சப்வேவை ஒட்டி போகிறதுக்காக. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸை பார்த்துட்டு நம்ம ட்ரெயின் கரெக்டாக இன்னொரு 15-20 மினிட்ஸில் நம்ம ட்ரெயின் இங்கே வந்துடும். நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணி நம்மளுடைய விளாகை முடிக்கலாம். பாருங்கள், ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் ஒரு முக்கியமான ரயில் நிலையம். ஏனெனில் பூலோக வைகுண்டம் திருமாலில் 108 திவதேசங்களில் ஒன்றாம் முதன்மையானது ஸ்ரீரங்கம். இங்கே நிறைய பேர் பக்தர்கள் வராங்க போகிறாங்க. அவங்களுக்காக தான் எல்லா ட்ரெயின்களுமே ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நிற்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோவிலுங்கிறது அரங்கநாத பெருமாள் கோவில். இப்போ நம்ம ஸ்டேஷன்லேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு வந்துடலாம். அதே போல் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவானைக்கோவில் நீர்ஸ்தலம்னு சொல்லுவாங்க. பரமேஸ்வரனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவானைக்கோவில் இங்கே அதுவும் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான். இது நம்ம ஏற்றாப்போல் ஒரு ஃப்ளைஓவர் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஃப்ளைஓவர்லேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா திருவானைக்கோவில், ரைட்டில் போனீங்கன்னா ஸ்ரீரங்கம். தெரியுது இல்லைங்களா? இதில் லெஃப்டில் போனீங்கன்னா திருவானைக்கோவில், ரைட்டில் போனீங்கன்னா ஸ்ரீரங்கம். பாருங்கள், இப்போ ட்ரெயின் வந்துட்டுருக்கு. பார்ப்போம். ஒரு நீண்ட ஒலிப்பானுடன் நமது ட்ரெயின் உள்ளே நுழைஞ்சிட்ருக்குது. அதான் WAP4 என்ன அரக்கோணம் ஷெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபல் அரக்கோணம் அல்லது ஈரோடாக தான் இருக்கும். அதில் தான் வண்டி நுழையுது. அதுதான் உங்களுக்கு போல. ஏன்னா வண்டி CBC ரேக்காக இருக்கிறதுனால, பழைய ஓல்டு ஐசிஎஃப் CBC ரேக்காக இருக்கிறதுனால WAP4 தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஷெட்டுன்னு என்ஜின் ரெட் மான்ஸ்டர் WAP4ன்னு தெரியுது. என்ன ஷெட்டுன்னு பக்கத்தில் வந்தால் தான் தெரியும். என்ன பார்க்கும்போது வேறு ஜோன் மாதிரி தெரியுது. விஜயவாடா மாதிரி இருக்குது. எஸ், விஜயவாடா தான். விஜயவாடா. ஏன்னா இந்த வாட்டி அரக்கோணம் ஈரோடு போடல, விஜயவாடா லோக்கல் ஷெட் தான் போட்டிருக்கிறாங்க. 22312 இதுதான் நுழையுது. கவச் ஃபிட்டட் சவுத் கோஸ்டல் ரயில்வே ஜோன் ஃபார்ம் ஆகிடுது பார்த்தீங்களா? அதிலே போட்டாங்க SCORன்னு. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அதோட வழித்தடம் என்னென்னா, உங்களுக்கு சென்னையிலேருந்து திருச்சி, திண்டுக்கல், இல்லை காட்லைன், திருச்சி வரைக்கும் காட்லைனில் போகுது. அங்கேருந்து திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் வழியாக குருவாயூர் அடைக. திருவனந்தபுரத்துக்கு சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு பகலில் சில ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிறாங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க. இது உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். எப்போவுமே ஹைலி டிமாண்ட் உள்ள ட்ரெயின் இது. போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, நல்ல டிமாண்ட் உள்ள ட்ரெயின். அப்போ அந்த மீட்டர் கேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருந்தது. 137, 138 சென்னை கொல்லம் எக்ஸ்பிரஸ்ன்னு இருந்தது மீட்டர் கேஜில். அது இதே டயத்துக்கு தான் உங்களுக்கு ஸ்ரீரங்கமே வரும். அதனுடைய மறு வருஷம் தான் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ். மீட்டர் கேஜில் ஓடிய கொல்லம் எக்ஸ்பிரஸ் தான் தற்பொழுது குருவாயூர் எக்ஸ்பிரஸாக இயக்கப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அண்டர்சர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. 7 அண்டர்சர்வ்டு கோச்சஸ். ஏன்னா அந்த அண்டர்சர்வ்டு கம்பார்ட்மெண்ட் நிறைய பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா பகலில் பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் திருச்சி, ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு, திண்டுக்கல் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். அதாவது என்னென்னா 130 ரூபாய் என்னவோ தான் டிக்கெட். இதில் மற்ற பஸ்ஸில் பார்த்தீங்க இதை விட 2 பங்கு 2 டைம்ஸ் பஸ்ஸில், ஆர்டினரி பஸ்ஸில் பல அவஸ்தைகளுக்கு மத்தியில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ட்ரெயின் ஒரு நீண்ட ஒலிப்பானோட கிளம்பிடுச்சு. இது நாளைக்கு நாளைக்கு குருவாயூர் காலை 7 மணிக்கு குருவாயூர் அடையும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் தான். இருந்தாலும் நல்லா சுற்றிட்டு போகிறதுனால நிறையா இதை கனெக்ட் ஊர்களை கனெக்ட் செய்வதால் நல்ல கும்பல் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள். குறிப்பாக திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற செல்பவர்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கோவில்பட்டி போன்ற இடங்களுக்கு பகல் வேளையில் செல்வதற்கு ஒரு சூப்பரான ட்ரெயின். நாம் போக வேண்டிய ட்ரெயினுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முதல் பிளாட்ஃபாரத்தில் வரும். அதில் ஏறி நம்ம உத்தமர் கோவில் பக்கத்து ஸ்டேஷன் தான் உத்தமர் கோவில். இங்கேருந்து சுமார் குறிப்பாக இந்த உத்தமர் கோவில் முசிறி போகிறவங்க இப்போ சென்னை, நான் இதுக்கே இந்த விளாகை ஏன் போடுறேன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து முசிறி இந்த மாதிரி நாமக்கல் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால், அதே மாதிரி சமயபுரம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கம் இறங்கி நீங்கள் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்க இல்லையே குருவாயூர் எக்ஸ்பிரஸ், இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸில் இறங்கி இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த பிளாட்ஃபாரத்தில் இந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா, அதாவதுன்னா நொச்சியம், முசிறி டோல்கேட், நம்பர் 1 டோல்கேட், சிறுகாம்பூர், இன்னும் சுற்றி நிறைய மணச்சநல்லூர் போன்ற இடங்களுக்கு, துறையூர் போன்ற இடங்களுக்கு செல்பவர்கள் இந்த ட்ரெயினை பிடிச்சி உத்தமர் கோயில் இறங்கிக்கலாம். அங்கேருந்து பக்கத்திலே மேற்கண்ட இடங்களுக்கு செல்வதற்கு அபரிதமான பேருந்து வசதிகள் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளாகை போடுறது எதுக்குன்னா, குறிப்பாக சென்னை மற்றும் வட மாவட்டங்கள்லேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறது. எனவே இந்த இடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த குருவாயூர் அல்லது வைகை எக்ஸ்பிரஸில் வாங்க. குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா இப்போ நான் ஏறக்கூடிய ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் உத்தமர் கோவில் இறங்கி மேற்கண்ட இடங்களுக்கு நீங்கள் செல்லலாம். அதே போல் வைகை எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா சாயங்காலம் விழுப்புரம் செல்கின்ற மெயின் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் இருக்குது. அதை நான் பல விளாக்ஸில் நான் போட்டிருக்கிறேன். அந்த ட்ரெயினில் ஏறி உத்தமர் கோவில் இறங்கி நீங்கள் மேற்கண்ட இடங்களுக்கு செல்லலாம். எனவே இந்த பொதுமக்களை இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ட்ரெயினில் ஏறி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நாம் ஏற வேண்டிய ரயில் தப்பால் வந்துட்டுருக்குது. டெமோ ரயில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபாரத்தில் இப்படியே இந்த வழியாகவே நம்ம ஏறிக்கிடலாம். அப்போ நம்ம இது சீட்டு போட்டிருக்காங்களே, அதுக்கு பின்னாலே நம்ம ஏறிக்கிடலாம். இது ஐலண்ட் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பெட்டிகளை கொண்டது. 8 பெட்டிகளை உடைய வண்டி. ஒரு எவ்வளோ கோச் போட்டிருக்காங்கன்னு தெரியல, பாருங்கள். உள்ளே வந்தால் தான் தெரியும். குறிப்பாக விருதாச்சலம், நெய்வேலி,
வடலூர் போன்ற இடங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பஸ்ஸை விட சீப்பான ஒரு ரேட்டில் இந்த ட்ரெயின் போகுது. போகலாம். பஸ்ஸை விட 2 மடங்கு கம்மி டிக்கெட்டு. ஸோ பொதுமக்களை இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். நீங்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய ட்ரெயின் சர்வீஸ் விடுவாங்க. பாருங்கள், இப்போ ட்ரெயினில் ஏற போகிறோம் பாருங்கள். அரியலூர், செந்துறை, பெண்ணாடம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமானது இந்த ட்ரெயின். குறிப்பாக நெய்வேலி என்எல்சி போகிறாங்களே அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு ட்ரெயின். பாருங்கள், ₹100 இந்த இடங்களுக்கு சென்று வந்து விடலாம். சாப்பாடும் அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பாடுலாம் இங்கே 8 மணி நேரம் தான் டியூட்டி, ஓட்டியும் கிடையாது. வெறும் 12,000 சம்பளம். 2 வருஷமாக அதுதான் வேலைக்கு போட்டுருக்காங்க எல்லாம் எங்கள் ஊரில் ஒரு 10 பேர். இருக்குது எதாவது பண்ணலாம். 12,000 அது நீங்கள் போய்யா பெட்ரோலுக்கு 4,000 போயிட்டாலும் நீ சும்மா மாதம் 4,000 வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு வெளில போடுறது சரியாக இருக்குது. 4,000 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிச்ச டைமில் வாழை தரோட்டு வந்துடுவாங்க. ஷிஃப்ட் இல்லை, நைட் ஷிஃப்ட்னா இருந்ததுன்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து காலைல வாழை தரோட்டு வந்துடுவாங்க. அப்படிதான் ஓட்டின்னு இருக்காங்க. குறிப்பாக இதே பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கடலூருக்கு பஸ்ஸில் போனீங்கன்னா ₹150. இதில் வெறும் ₹70 தான் டிக்கெட்டு. லெஸ் தேன், அதாவது என்ன ₹100 தான் அந்த ட்ரெயினில் உங்களுக்கு கடலூருக்கு நெய்வேலிக்கெல்லாம் போக முடியும். எனவே இந்த ட்ரெயின் நிறையா பயன்படுத்துங்க. பஸ்ஸில் போகிற பல அசௌகரியங்கள் இருக்குது. ட்ரெயின் ஜேர்னி கொஞ்சம் டிடிஎஸாக தான் இருக்குல்ல, டைம் நிறைய எடுக்கும். ஆனால் அதை விட பல மடங்கு அசௌகரியம் பேருந்தில் செல்லும் பொழுது ஏற்படும். குறிப்பாக தொழுதூர்லேருந்து கடலூர் செல்லும் வரை இருக்கின்ற சாலையானது மிகவும் ஒரு வழிப்பார் 2 வழி 2 வே ரோடு தான். எடுத்தால் நிறைய வளைவுகளையும் கிராமங்களையும் உள்ளடக்கி செல்வதால் இங்கே நிறைய லேட் ஆகும். அதனால் நமக்கு ஒரு ரொம்ப நீண்ட நேரம் ஏற்படும். கிட்டத்தட்ட 5 to 6 hours ஆகுது கடலூர் போகிறதுக்கு. இதில் அதாவது கம்மி தான், கடலூர் போகிறது இதை விட கம்மி தான். அதனால் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இதுவும் கூட விரைவில் பார்த்தீங்கன்னா மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட்டாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மஞ்சத்திடலில் அந்த மெமு கார்ஷெட் அமைக்கும் பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கார்ஷெட் அமைக்கும் பணி முடிந்தவுடன் இப்போ தற்பொழுது டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்டாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ட்ரெயினானது மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட்டாக 12 பெட்டிகளோடு இயங்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான நாள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சௌரியமாக இருக்கும். குறிப்பாக நெய்வேலி, கடலூர், வடலூர், விருத்தாச்சலம் போன்றவங்க இடங்களுக்கு செல்வதற்கு ரொம்ப பகல் வேலையில் ரொம்ப சௌரியமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது நாட் ஒன்லி தட், அதாவது எங்கள் லால்குடி, அரியலூர் போன்ற இடங்களிலிருந்து நெய்வேலி போகிறாங்களே அவங்க ரொம்ப சௌரியமான ஒரு வண்டி. அரியலூர்லேருந்து நெய்வேலி, கடலூர் போகிறவங்களுக்கு ரொம்ப சௌரியம். ஏன்னா இது பஸ்ஸில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 hours ஆகும். அந்த ரோடு எப்படிப்பட்ட ரோடுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாருக்குமே அந்த ஏரியா ஜனங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். கிராமங்கள்லாம் நின்று போய் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஆகும். இந்த ட்ரெயினில் அப்படி கிடையாது. நம்ம நினச்சா உட்காந்துக்கலாம், நினச்சா எழுந்துக்கலாம். நமக்கு எல்லாம் இந்த ட்ரெயின்குள்ளே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. பஸ்ஸில் போனால் அந்த மாதிரி நிறுத்துவாங்களான்னு சொல்ல முடியாது. டிரைவரோ கண்டக்டரை பொறுத்து தான் அமையும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம நினச்சா போகலாம், நினச்சா வரலாம். காசும் கம்மி, அதிக வசதிகளோடு நம்ம ட்ரெயினை போயிட்டு வரலாம். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். நீங்கள் ட்ரெயினை பயன்படுத்த பெட்டிகளை அதிகரிப்பார்கள். பெட்டிகளை அதிகரிக்கும் போது நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். எனவே இந்த ட்ரெயினை நிறைய பயன்படுத்திக்கிங்க. அதுவும் அந்த சிவப்பு கட்டடம் யாத்ரி நிவாஸ், ஸ்ரீரங்கம் வரும் பக்தர்களின் தங்குவதற்காக இந்த யாத்ரி நிவாஸ் ஆனது அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் இந்த தொகுதியைச் சேர்ந்தவர் என்பதாலும் ஸ்ரீரங்கம் ஏரியாங்கிறதுனால இந்த நல்லா கவனம் செலுத்துறாரு. பாருங்க, இதுதான் கொள்ளிடம் ஆறு.
இந்த கொள்ளிடம் மாடு வந்து திருச்சியுடைய ஃபஸ்ட்டு நார்த்லேருந்து வர வட மாவட்டங்களில் வரும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கொள்ளிடம் பாலம். இப்போ நமக்கு ஏற்றாப்புல ஒரு ஆர்ச் பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து முதல்ல சாதாரண பிரிட்ஜாக இருந்தது, பழைய பிரிட்ஜாக இருந்தது. இந்த பழைய பிரிட்ஜை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா புதுசாக இந்த சென்னையில் உள்ள நேப்பியர் பால வடிவில், சென்னையில் நேப்பியர் பாலம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதே வடிவில் பார்த்தீங்கன்னா இந்த திறந்து வச்சிருக்கிறாங்க. இது என்ன தெரியுமா, நம்ம திக்தேமில் வச்சு திருச்சியுடைய நேப்பியர் பாலம்னே சொல்லுவாங்க இந்த கொள்ளிடம் பிரிட்ஜை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாலம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இதுவும் நமது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மையார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் உத்தமர் கோயில் ரயில் தனிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு உத்தமர் கோயிலை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், முசிறி, மணச்சநல்லூர் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு இதுதான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இறங்கி நம்ம ஜேர்னியை நம்ம லாகை முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம உத்தமர் கோயில் ரயில் நிலையத்தை நம்ம நெருங்கிட்டோம். பாருங்கள், வெற்றி பெற